இந்த வீடியோவில் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் என்னுடைய பெய்டு கோச்சிங்கில் ஜாயின் பண்ண சங்கீதா அவங்கள தான் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பெய்டு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணி வெறும் 15 வீடியோவில் 5420 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. 4000 வாட்ச் ஹவர்ஸ் இல்லை, அதற்கு மேலேயே 4500க்கு மேலேயே வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணி அவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அவங்க எப்படி பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறாங்க. இது வந்து பிகினர் யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஏன்னா இங்கே யூடியூப் நார்ம்ஸ் படி, அதாவது நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, அதை எதுவுமே அவங்க வந்து பண்ணலை. என்னுடைய பெய்டு கோச்சிங் ஜாயின் பண்ணி ஒரு புதுவிதமாக நம்ம வந்து அவங்கள வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்கோம். பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை இந்த வீடியோ முழுவதும் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அவங்க எப்படி மானிட்டைஸ் ஆனாங்க இந்த ஷார்ட்டஸ்ட் டைமில். பலர் வந்து 3 வருஷமோ 5 வருஷமோ இல்லை வந்து மானிட்டைஸே பண்ண முடியாமல், இல்லை குவிட் பண்ணிவிட்டு, இல்லை பாதி நேரம் வீடியோ போடாமல் இப்படிலாம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்களா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவில் வந்து தீர்வு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அவங்கள்ட்ட நம்ம கேள்விகளை கேட்கலாம். ஹாய் சங்கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் யார், எந்த ஊர், என்ன பண்ணுறீங்க? ஓகே, என் பேர் சங்கீதா. நான் மியூசிக் டீச்சர். நான் கர்நாடிக் வோக்கல் அண்ட் வீணா கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், டியூட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஏன் யூடியூப்பை வந்து சூஸ் பண்ணீங்க? நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸஸ் எடுக்கும்போது அவங்க வந்து நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து நான் ரொம்ப விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு கான்செப்டையும் அவங்களுக்கு புரிய வச்சு பேசி எடுப்பேன். பாடுறதோட மட்டும் இல்லாமல் நிறைய பேசி அவங்களுக்கு அந்த கான்செப்டை புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் வந்து யூடியூப்லேயும் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம நிறைய சொல்லி தந்தா பிகினர்ஸ்க்கெல்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனாலையும் அதனால சரி யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால வந்தேன். ஆனால் ஓல்டு சேனல் பற்றி சொல்லலையே. ஐயோ, நான் உங்களை ரொம்ப நினைக்கிறேன். இல்லை கேட்குறேன், ஒன்றே கேட்குறேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஏன் யூடியூப் பண்ணீங்க? இன்ஸ்டாகிராம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு அதில் ஒர்க் பண்ண அதிகமாக தெரியாது, அதை பற்றி அதிகமாக. யூடியூப்ங்கிறது ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனல் வச்சுருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் எப்படி செய்யறது, எப்படி வீடியோஸ் போடணும், அப்லோட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இருந்ததுனால நான் சரி ஓகே அதுவே பண்ணலாம், சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ சொல்லுங்கள், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு சேனல் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நான் முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்து ஆரம்பித்த பர்பஸ் வந்து அது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டோரேஜ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதில் போட்டு ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூபாக ஸ்டார்ட் பண்ணணும், அதில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி பண்ணதுனால அது பெருசாக ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸு, என்னோட வீணை வாசிக்கிறது, இதெல்லாம் நான் வந்து அதில் போட்டுட்ருப்பேன். அது அப்போ டைமும் இல்லை எனக்கு. சேனல் நேம் வந்து ஸ்வரஸ்தானலயா, என்னோட. ஆமா, என்னோட இன்ஸ்டிடியூட் நேம். அதுல எப்பப்பெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருப்பீங்க? அதுல வந்து நான் வந்து கன்சிஸ்டன்டா போட முடியல என்னால. ஏன்னா தொடர்ந்து டைம் இல்லாதனால அப்பப்போ போடுவேன், அது கலந்தும் போடுவேன். இப்ப பாட்டு போடுவேன், வீணை போடுவேன், கீபோர்ட் போடுவேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து அதில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். ஓகே, கன்சிஸ்டன்ட்டா ஆனா போடல. ஆமா, வீடியோ அப்பப்ப போடுவேன், அந்த மாதிரி தான். ஆனா நீங்க நிறைய வீடியோஸ் போட்டிருந்தீங்களே, 200 சில்லற வீடியோஸ் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப கோவிடுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணப்ப அப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் டியூஷன் வந்து எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அதில் போடலான்னு போட்டது. அது நம்ம வந்து அதில் ஸ்டோரேஜுக்காக போட்டது. அப்போ அதனால பெருசாக ஒன்றும் அதில் அடிக்கடி அப்லோட் பண்ண முடியாது. சும்மா ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணோன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்னோட கொஞ்ச நாள் ரொம்பவே கேப் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சும்மா என்னோட வீணை வாசிக்கிறது மட்டும் அதில் போட்டுட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறமும் கேப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் சரி நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நம்ம சொல்லி தருவோம் அதுல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் கொஞ்சம் ரீச் ஆன மாதிரி இருந்தது என்னோட சேனல். அப்பதான் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் யூடியூப் டிப்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ உங்களுடைய சேனல் வந்து க்ரோ ஆகலை, வியூஸ் வரலைன்ட்டு. அப்போ என்னென்னலாம் பார்த்துட்டு இருந்தீங்க? எப்போ நீங்கள் ராஜ வித்யாலயா பார்த்தீங்க? நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ராஜ வித்யாலயா பார்த்த வரைக்கும் அதை சொல்லுங்கள். அதாவது நான் வந்து அதான் அந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப அந்த சேனல் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு யூடியூப்ல என்ன பண்ணணும், எந்த செட்டிங் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால எல்லாமே யூடியூப் டிப்ஸ் பார்த்து அவங்க சொல்றது அந்த மாதிரி பார்த்து அதுக்கு நிறைய நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி பண்ணி தான் அதை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தினேன். பட் ஆனா அதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. என்ன வீடியோ எடுக்கிறது, அதை எடிட் பண்றது, தம்ப்நெயில் இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்றதை விட அந்த டிப்ஸ் பாக்குறதுல தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் உண்மை. அப்போ வந்து அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சாரோட ராஜ வித்யாலயா சேனல் வந்து நான் பார்த்தேன். அது பார்க்கும்போது அதுல நிறைய நான் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப பார்க்கும்போது அதுல அவர் சொல்றது எல்லாமே எனக்கு என்னமோ உணர்ந்த மாதிரி இருந்தது. என்னோட லாஸ்ட் சேனல்ல நான் பண்ற தப்புக்கள் மாதிரி இருந்தது. ஏன்னா நான் வந்து கலந்து வீடியோஸ் போட்டேன். ஒரு ஃபோக்கஸ்டா இப்ப பாட்டுனா பாட்டு அது மட்டும் இல்லாம நிறைய என்கிட்ட இருந்த எல்லாமே அந்த வீணை, கீபோர்டு அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கலந்து நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால அந்த ஷார்ட்ஸ்னால நிறைய சப்ஸ்கிரைபர் ஏறினாங்க. ஆனா வாட்சர்ஸ் ஏறிச்சா அப்படின்னு கேட்டா அது இல்லை. அதனால கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்ப பார்க்கும்போது எனக்கு இவர் சொல்றது எல்லாமே ரொம்ப ஜென்யூனா ஒரு கரெக்டா சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சில வீடியோக்கள் பார்க்கும்போது. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால அவர்கிட்ட சரி மெயில்ல கான்டாக்ட் பண்ணி சரி நம்ம ஒரு எப்படி இதை வரேன். இப்ப நீங்க எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க? ஐயோ சார் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க சார். எனக்கு சரி எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க? ஓகே, எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தேன்னா ஓகே நான் வந்து ராஜ வித்யாலயா சேனலோட வீடியோஸ் வந்து கொஞ்ச நாள் தான் பார்த்திருப்பேன். ரொம்ப நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பேன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் வீடியோஸ் தான் நான் பார்த்தேன். ஆனா அதுலயே எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிரிப் கிடைச்சது. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு, அவர் கரெக்டா தான் சொல்றாருன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் வந்து ஓகே, இப்போ நீங்கள் வந்தோடனே நீங்கள் எனக்கு மெயில் பண்ண உடனே நான் வந்து உங்கள் சேனல் பார்த்துங்க. நீங்கள் வந்து ஆல்ரெடி 2000 சம்திங் 2500 இருக்குமா? ஆமாம், 2500 அப்ராக்சிமேட்டாக அதுக்குள்ளே இருக்கும். அது போக நிறைய வீடியோஸும் போட்டு வச்சுருந்தீங்க நீங்கள். ஆமாம். ஸோ வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணிங்க. மெயில் பண்ணோன்னா நம்ம வந்து கன்சல்டிங் பேசணும் இல்லையா? ஆமாம் ஆமாம். கரெக்டுங்களா? இப்போ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் நிறைய கன்சல்டிங் பேசியிருந்தேங்க. எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜிலாம் ட்ரெயின் ஆயிருந்துச்சு. சரி நீங்களும் வந்தீங்களா? சரி எனக்கு உண்மையிலே எனர்ஜி இல்லை. அப்போ வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் வந்து நான் பண்ண முடியாதுங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் அதாவது சேனலை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஆமாம். நீங்கள் அப்போ என்ன ஃபீல் பண்ணீங்க? அந்த கன்சல்டிங் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமாம், அந்த கன்சல்டிங் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, நமக்கு ஒத்துக்க முடியாத சில விஷயங்கள் தான். சேனலை டெலீட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் அதாவது இதுல எல்லாம் கலந்து போட்டிருக்கீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, பட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஆனா அதனால ஒரு யூஸும் இல்லாத மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாரு. அது கரெக்டும் கூட தான். எனக்குமே அது வந்து தோணுச்சு. ஏன்னா நான் கலந்து போட்டிருக்கேங்கிறத நான் ரியலைஸ் பண்ணி தான் நான் வந்து புது சேனல் ஆரம்பிக்கலாம் இல்லை இந்த சேனல்ல என்ன பண்ணலாங்கிற ஒரு குழப்பத்துல தான் நான் போனேனே அவர்கிட்ட. அப்ப வந்து சரி ஓகே அவர் சொல்றதெல்லாம் எனக்கு கரெக்ட்னு தோணுச்சு. ரெண்டாவது அவர் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சேனல் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி நம்ம வச்சுக்கணும், நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் அதுல வந்து கரெக்டா போடணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி சொன்னாரு. ஸோ அவர் சொல்றதுலயே நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. ஒரு மாதிரி நமக்கு புரியாத மாதிரி இருந்தாலுமே அது நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை முடிச்ச பிறகு அதை யோசிச்சு பார்த்தா கரெக்டா நிறைய பாயிண்ட்ஸ் அவர் சொன்னது கரெக்டா இருந்த மாதிரிதான் இருந்தது. ஆனாலும் எனக்கு பழைய சேனல் என்னதான் இருந்தாலும் அதுல நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால அதை டெலீட் பண்ணணுமா இல்லை அப்படியே வச்சுக்கலாமா, நியூ சேனல் ஆரம்பிக்கலாமா, இப்படி ஒரு குழப்பத்திலேயே தான் நான் இருந்தேன்.
பட் எனிவே அந்த கன்சல்டன்சி எனக்கு ஓகேவா தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுனாங்க, நீங்க ஆல்ரெடி நல்ல கண்டென்ட் தான் போட்டிருக்கீங்க, ஆனா கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணி போட்டுட்டீங்க. ஆமா ஆமா. அதாவது அதை குரோவே அது மானிட்டைஸ் ஆகாதனான்னு கேட்டிங்கன்னா மானிட்டைஸ் ஆகுங்க. ஆமா. ஆனா லேட் ஆகும். ஆமா லேட் ஆகும். மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் growthன்றது ஸ்லோவா தான் இருக்கும். என்ன காரணம்னா ஒரு வீடியோ இப்போ நீங்க வீணை பத்தி ஒன்று போடுவீங்க, வீணை கிளாஸ்க்காக ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்க, சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாட்டு பற்றி போட்டிருப்பீங்க, அப்புறம் ஷார்ட்ஸ்லேருந்து மியூசிக்கு சம்மந்தமே இல்லாதவங்க வருவாங்க. இதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் உங்களுடைய சேனல் growth. அதனால தான், அதாவது நீங்கள் பண்ணணும்னா பண்ணலாம், நீங்கள் அந்த ஸ்லோ growthலேயே போகலாம். என்னால் இந்த 4 மாதத்துக்குள்ளே ஹரிபரியாக மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு அதை என்னால் கொண்டு போக முடியாதுங்க. நம்ம புது சேனல் ஆரம்பிக்கலாம்னு நான் சொன்னேன். நீங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ நாள் கழிச்சு ஜாயின் பண்ணீங்க கன்சல்டிங் வந்துட்டு? அதுதான் கொஞ்ச நாள் இந்த குழப்பத்துல தான் இருந்தேன். எனக்கும் தெரியும் அது வந்து அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அந்த சேனல் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், நமக்கு ரொம்ப நாள் நம்ம அதுல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பண்றதுக்கு பேசாம அவர் சொன்ன மாதிரி கரெக்டா நியூ சேனலே ஆரம்பிச்சு நம்ம வந்து அதுல வந்து அடுத்து ஒரு 1 மந்த் இருக்குமா? இருக்கும் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணி இருக்கும். ஒரு 1 மந்த் ஆயிருக்காது, கொஞ்ச நாள்லயே. ஆனா நான் டிசைட் பண்ணிட்டேன், சரி நம்ம இவர் கைடன்ஸ்ல நம்ம வந்து நியூ சேனல் ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நான். ஆனா பாருங்களேன், நீங்க வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறமாவும் எவ்வளவு நாள் ஆச்சு ஜாயின் பண்ண? ஆமா. பாருங்களேன், உங்களுடைய சர்ச் வந்து எப்ப எண்ட் ஆயிருக்கு பாருங்களேன். ஆமா, அது வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. நான் கரெக்டா எனக்கு வந்து இது அமையணும்னு இருந்திருக்கு, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாதிரி இல்லைன்னா அதுலயே நான் வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கிளாஸஸும் நிறைய எடுத்துட்டு இருந்ததுனால எனக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் டைம்ல நான் வந்து அதை வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததை நான் பார்த்தேன் அந்த சேனல்ல. சோ என்னால திருப்பி அவ்வளோ நேரம் வந்து நாம ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய வேல்யூபிள் கரன்சி வந்து டைம். ஆமா ஆமா. அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம பணத்தை செலவு பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் ஸ்டில் வந்து பீப்புள் வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க யூடியூப்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அந்த காலத்தில் 1100 மொபைல் வச்சுருந்தோம், அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோமா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிறோம்ல. அப்போ இந்த காலத்தில் வந்து எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்கணுன்றது வந்து கட்டாயம். அவங்கவுங்கள வந்து இது வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி, சரிங்களா? அதுக்காகவாச்சும் நம்ம இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய சங்கீதாக்கு நான் எப்படி கனெக்ட் பண்ணி நான் இது பண்ணேன்? த்ரூ யூடியூப் தானே. ஓகேங்க. இப்போ நீங்கள் கோச்சிங் வந்துட்டீங்க. கோச்சிங் வந்ததுக்கப்புறமா ஆரம்பத்தில் நம்மளுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் ஏறிச்சு, வியூஸ் எப்படி வந்தது? ஆமாம், கோச்சிங் வந்த பிறகு அதை சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 4 வீடியோ இந்த வீடியோ போடுறப்ப கம்மியா தான் வந்தது வியூஸ். அவர் சொல்லிதான் சொன்னாரு, அதாவது நீங்க 10 வியூஸ் 15 வியூஸ் பாக்குறதுக்கு தயாரா இருந்துக்கோங்க அப்படிலாம் சொல்லிதான் என்ன வந்து ட்ரைன் பண்ணாரு. எனக்கும் அதுல வந்து உடன்பாடுதான். ஏன்னா எனக்கும் தெரியும் அது எப்படி வந்து குரோ ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தானே நமக்கு அவ்வளோ. நம்ம அந்த சேனல்ல 2000 வியூஸ் இருந்திருந்தா கூட, 2000 சப்ஸ்கிரைபர் இருந்திருந்தா கூட நமக்கு இது வந்து புதுசா ஆரம்பிக்கிறோம், கம்மியா தான் போகுங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சுதான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து ஒரு 7வது 6வது வீடியோ வந்து வைரல் ஆச்சு. அது கொஞ்சம் நல்லா வியூஸ் போன உடனே மற்ற வீடியோஸும் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்படிதான் ஆரம்பிச்சது. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். ஆமா. அப்புறம் வந்து ஒரு வீடியோ நீங்க வந்து அன்லிஸ்டட் போட்டு. ஆமா ஆமா, அந்த தப்பு செஞ்சேன்னா அதான். அந்த சொல்லுங்க. ஆமா, அது வந்து எப்படின்னா ஒரு வீடியோ நான் வந்து ஓகே சொல்லி இது பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்னவோ அந்த வீடியோ எனக்கு கரெக்டா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால சார் நான் அதை டெலீட் இது பண்ணிக்கவா, ஏதாவது டெலீட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கா, இல்ல அன்லிஸ்டட் பண்ணிருட்டா அப்படின்னு கேட்டேன் நான். அவரும் சரி ஓகே உங்க மனசுக்கு அது கரெக்ட் இல்லை அப்படின்னு ரொம்ப வளர்றேனே அவரும் இல்ல 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 நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க பிரைவேட்ல போடாதீங்க, லெட் இட் பி. இப்போ நான் ஒரு வீடியோ பண்ணேன்னா கூட எனக்கும் அதில் 4 பாயிண்ட் ஸ்பேஸ் இருக்கலாமேன்னு தோணுங்க. பெர்ஃபெக்ட் வீடியோ கிடையாதுங்கன்னு சொல்லி பார்த்தேன். நீங்கள் ஒரு மைண்ட் செட்டாக டபுள் மைண்டடாக இருந்தீங்க. சரி ஓகேங்க அன்லிஸ்டடில் போட்டுருங்கன்னு சொன்னோன்னே அந்த வீடியோ நம்ம அன்லிஸ்டடில் போட்டதுலேருந்து கிராஃப் டவுன் ஆச்சு. ஆமாம், கொஞ்சம் டவுன் ஆச்சு தான். ஆமாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி வீடியோ தான் நல்லாவே வியூஸ் போன வீடியோ வந்து அதுக்கு முன்னாடி வீடியோ.
ஸோ அதுக்கப்புறம் உடனே இதை வந்து நான் அன்லிஸ்டட் பண்ண உடனே அது கொஞ்சம் அது ராங்கா தான் போச்சு, கொஞ்சம் டவுன் ஆச்சு தான். ஆமா, அப்படியே ஸோ அது வந்து பண்ணிருக்க கீழே குதிச்ச கூடாது. மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, அந்த மாதிரி தான் ஆச்சு. இல்லைன்னா அது வந்து நல்லா அது பண்ணாம இருந்திருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே கூட நம்ம இந்த மாதிரி ஒரு 15 வீடியோல ஆறது இன்னும் கொஞ்சம் முன்னாடி. இதை வந்து நான் வியூவர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி சொல்லிடுறேங்க. அதாவது வீடியோ வந்து டெலீட் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேங்க ஆரம்பத்துல. அப்ப வந்து அதை வந்து கலாய்ச்சாங்க. ஒருத்தர் வீடியோவே பண்ணாரு, டெலீட் பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றீங்க, அப்போ டெலீட் பண்ற ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க, நான் வந்து யூடியூப் சேட் சப்போர்ட்டில் போய் கேட்டேன், அவங்க டெலீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து யூடியூப் சிஇஓ இருக்கார்ல, யூடியூப் ப்ராடக்ட் லீடுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காருங்க. நீங்கள் வீடியோவை எக்காரணத்தை கொண்டும் டெலீட் பண்ணக்கூடாது, அன்லஸ் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அதை டெலீட் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா டெலீட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து அன்லிஸ்டட் போட்டுக்கோங்க, இல்லை ப்ரைவேட்டில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஒரு ஃபேமஸான யூடியூபருங்க, அவர் சொன்னார் எல்லாருமே வீடியோ வந்து அன்லிஸ்டடில் தான் போடணும், சரிங்களா. அவர் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு, அன்லிஸ்டடில் தான் போடுவாங்க, நான் ப்ரைவேட்டில் போட்டேன், ப்ரைவேட்டில் போட்டால் இட் வில் ஹர்ட் அவர் வியூஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நான் ப்ரைவேட்டையும் போட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அன்லிஸ்டட்லையும் இப்போ வந்து போடக்கூடாதுன்றது உங்களுடைய வீடியோ நீங்கள் அன்லிஸ்டடில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. கரெக்ட் கரெக்ட். ஸோ வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்டடில் போட்டுக்கலாம், ஆனால் லைவான வீடியோவை வந்து நம்ம அன்லிஸ்டடில் போட்டோம்னா நம்மளுடைய வியூஸ்ன்றது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறமா இப்போ கூட ஒரு வீடியோ வந்து பாப்புலர் ஆயிருக்கு இல்லையா? ஆமா ஆமா, நான் இன்னொரு லேட்டஸ்டா ஒரு வீடியோவும் நல்லா தான் போயிருக்கு. ஆனா கொஞ்சம் டைம் எடுத்தது. ஓகேங்க. இப்போ என்னுடைய கோச்சிங் எப்படி இருந்ததுங்க, அதாவது நான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தேன்னா, ஃபோன் பண்ண எடுத்தேன்னா அதையும் சொல்லிடுங்க. மெசேஜ் பண்ணும்போது எப்படி சீக்கிரமா ரிப்ளை வந்ததா? ஆமா ஆமா, அதையும் சொல்லுங்க. ஆமா கரெக்ட். எனக்கு வந்து ரொம்பவே கோச்சிங் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அவர் வந்து நிறைய நம்ம எப்ப டவுட் கேட்டாலுமே அதை வந்து நமக்கு புரியலனாலும் நல்லா அதை விவரமா சொல்லி நமக்கு புரிய வச்சு அதை கொஞ்சம் பண்ண வச்சிருவாரு எப்படின்னாலும். ஸோ அதனால அந்த வீடியோஸ் எப்படி போடணும், என்ன மாதிரி மேக் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் எனக்கு முன்னாடி வந்து பேசுறது கூட அந்த அளவுக்கு எனக்கு அந்த வீடியோலலாம் பழைய சேனல்லலாம் அந்த அளவுக்கு நான் பேசியிருப்பேனான்னு தெரியல. ஆனா இதுல வந்து நிறையவே நான் என்னை மாத்திக்கிட்டு நல்லா அதுக்கு என்ன கண்டென்ட்டுக்கு என்ன நம்ம கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு என்னால பேச முடிய கான்ஃபிடென்ட்டை கூட என்னால கெயின் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப நல்லா அவருக்கு எப்ப ஃபோன் பண்ணி கேட்டாலும் இல்லை, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணுங்க. இப்போ உங்கள் வீடியோ தான் என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கெலாம் நான் வந்து லிங்க் அனுப்பி விட்றேன். இவங்களை பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க. அதாவது யூடியூபராக இப்போ அவங்க வந்து ஒரு துறையில் இருப்பாங்க, அந்த துறையில் இருந்துட்டு அவங்க யூடியூபராக வீடியோ போடும்போது அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணணும். அதாவது லைக் கேட்கணும், கமெண்ட் கேட்கணும், ஸ்டார்டிங்கில் ஹூக்கு கரெக்டாக வைக்கணும், அப்புறம் வந்து எண்டில் வந்து அடுத்த வீடியோ பாருங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க. அதாவது ஒரு டாட் கமா கூட கேட்டு பண்ணீங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிங்க. அதாவது நீங்கள் கோச்சபிளாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து 2000 சப்ஸ்கிரைபர்ஸை விட்டுட்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி விட்டுட்டு வந்தோன்னே நான் வந்து யோசிப்பேன், இவங்க 2000 சப்ஸ்கிரைபரை விட்டுட்டு வந்திருக்காங்க, நம்ம வந்து ஆன்சரபிளாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? அதே மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணணும், நம்ம சொல்றதை கேட்டு நீங்க பண்ணணும் இல்லையா? அதை கரெக்டா பண்ணீங்க. அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆமா, எனக்கு ஏன்னா இந்த சப்ஸ்கிரைபர் கேட்கறது, இந்த பெல் பட்டன் அழுத்த சொல்றது இதெல்லாமே புதுசா தான் இருந்தது. ஏன்னா நான் மியூசிக் டீச்சரா நான் பாடி சொல்லி கொடுத்து இப்படியே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு யூடியூபரா என்னால பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது தான். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் இப்ப இருக்க வீடியோக்கும் பாத்தீங்கன்னாலே டிஃபரன்ஸ் தெரியும். அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அந்த growth நல்லா இருந்தது. எனக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சது அந்த ஜேர்னில. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே டைம்ல நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். யூடியூபரா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கத்துக்கிட்டேன் நான். ஓகேங்க. இப்போ வந்து யூடியூப்லேயே வீடியோஸ் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி டிப்ஸ் போடுறாங்க. இதை விட்டுட்டு ஏன் வந்து ஒருத்தவங்க என்கிட்ட பணம் கட்டி ஜாயின் பண்ணணும்? ஆமா, இந்த பெய்டு கோச்சிங் பத்தி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி நான் ஜாயின் பண்ண புதுசுலயே வந்து கொஞ்ச நாள்லயே இந்த மாதிரி இது வந்து நிறைய அதை பத்தின நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருந்தது யூடியூப்ல. ஸோ அப்பெல்லாம் நான் அதை பார்த்தப்ப இதான் நினைச்சேன், இப்ப நம்ம யூடியூப் டிப்ஸ் பார்த்து போடுறது நமக்கு தெரியாதனால நம்ம அதெல்லாம் போய் பார்க்குறோம்.
பட் அதுதான் நிறைய டைம் எடுக்கும். இப்போ அவங்க சொல்ற ஒரு டிப்பும் நம்ம பார்த்து நம்ம சேனல்ல அதை இது ஆட் பண்ணி அது நமக்கு புரிஞ்சு பண்றதுக்குள்ள அது ரொம்பவே டைம் எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் இது வந்து இந்த கோச்சிங் வந்து பர்சனல் கோச்சிங், அதாவது நமக்கு வந்து நம்மளை கரெக்டா கைட் பண்ணி நீங்க இப்படி பண்ணுங்க, அவர் சொன்னதை நம்ம செஞ்சாலே போதும் அந்த மாதிரி தான் இருந்தது சேனல்ல நமக்கு. ஏன்னா அதை பத்தி ஒன்றும் தெரியாம நம்ம போய் ஜாயின் பண்றோம், அவர் கரெக்டா கைட் பண்ணி இந்த மாதிரி செய்யுங்க, கரெக்டா இப்படி 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 நீங்க எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்தாரு. அதுதான் எனக்கு அங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டு நான் என்னால என்னோட கண்டென்ட்டை வச்சு நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் வந்து பண்ணினேன். ஓகே, இப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் சரிங்களா? அப்போ நான் அவங்ககிட்ட கூட அனுப்புனேன், இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, நீங்க எதுவும் மனக்குழப்பம் ஆயிடாதீங்க. ஆமா, அது நான் அவர் நடுவில் சொன்னாருதான். ஆனா எனக்கு வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். சார் சொல்றவங்க சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க, எனக்கு தெரியும் இது எப்படிங்கிறது தெரியும். நம்ம அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பெய்டு கோச்சிங் அப்படின்னா உடனே காசு கட்டி ஏமாந்துடணும் அப்படின்லாம் கிடையாது. இப்ப காசு கட்டினாலுமே அதுக்கான வர்த்தபிளா இருக்கான்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த ஜேர்னில நமக்கு என்ன கத்துக்கிட்டோம், ஓகே அது எப்படி போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரிதான் எனக்கு இது இருந்துச்சு. அதாவதுங்க இப்பவும் அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு பெரிய யூடியூபரோட கொலாப் பண்ணி போட்டிருந்தேங்க. முதல்லயே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருந்தது, என்னடா இவன் வந்து எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கான். பெருமையாக சொல்லலைங்க, ஆக்சுவலாக ஃபேக்டை நான் சொல்கிறேங்க. இப்போ வந்து ஷார்ட்ஸ் போடாதீங்கன்னு சொல்கிறான், அல்காரிதம் பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறான், டெய்லி வீடியோஸ் போடக்கூடாதுன்னு சொல்கிறான், இல்லை சமையல் சேனல் இதெல்லாம் பண்ணாதீங்க, பிஸ்னஸ் ஓரியன்டான சேனல் மட்டும் ஆரம்பிங்கன்னு சொல்கிறான். இப்படியே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க அங்கே போய் சந்தேகம் கேட்குறாங்க, இப்படி இவர் சொல்கிறாரே இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் ஒரு பெரிய யூடியூபரோட கொலாப் பண்ணும்போது 2 யூடியூபர் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வந்து அந்த நேரத்தில் ஒரு வீடியோ போட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய குரோத்தில் நம்ம வந்து இது பண்ணலாம், நம்ம லாங் டேர்மாக வளர்ந்துட்டே போகிறதுல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேருந்து நிறைய பேரை நான் மானிட்டைஸ் பண்ணி போட்டேன். பார்த்தீங்களா? அவங்க வாட்டு பேசட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தத்தை காணோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் மாதிரியே அவங்களும் பேக்ரவுண்ட் வச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய என்னைய மாதிரியே தம்ப்நெயில் பண்ணியும் போடுறாங்க. ஒரு ஆள் என்னுடைய வீடியோ காப்பி பண்ணி போடுறாரு. ஸோ வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு வந்து என்ன மாதிரியே ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஏஐ யூஸ் பண்ணி வாய்ஸை இது பண்ணலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ அடுத்து என்னென்னா, இது வந்து இப்போ இதனால் உங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்தாங்களாங்க? ஆமா, இதனால இப்ப நம்ம யூடியூப் சேனல் வியூஸ் இன்க்ரீஸ் பண்றோம், சப்ஸ்கிரைபர் ஏறுது, அதெல்லாம் ஒரு விதத்துல இருந்தாலுமே இப்ப நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுனால எனக்கு அதன் மூலியமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஸோ எனக்கு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த மாதிரி நிறைய அதாவது இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறதுனால நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி இப்ப பிசினஸ் ஏதாவது வச்சிருக்கவங்க அந்த மாதிரி அவங்களோட யூடியூபை மட்டும் நம்பி இருக்காம அவங்களோட பிசினஸ் அதுல வந்து அவர் அதை தான் சொல்லிட்டே இருப்பாரு. எப்பவுமே அவர் வீடியோல அதுதான் சொல்லுவாரு, அந்த பிசினஸ் ஓரியன்டா நீங்க வந்து யூடியூப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது கேட்கறவங்களுக்கு எப்படி இருந்தாலுமே அதுதான் கரெக்டும் கூட. ஏன்னா யூடியூப் மட்டும் இது பண்ணிட்டு இருந்தோம்னா அதுல நம்ம அந்த வியூஸ் சப்ஸ்கிரைபர் இதை பத்தியே நம்ம திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்மளோட growthங்கிறது நமக்கு நம்ம என்ன செய்யறோமோ. இப்ப என்னோட ப்ரொஃபைல் வந்து நான் டீச்சர். ஸோ அதனால டீச்சிங்ல நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன், எவ்வளவு கிளாஸஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தானே என்னோட growth, என்னோட கெரியர் growth. அந்த மாதிரி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கிளாஸை நீங்க எடுத்துட்டே இருக்க போறீங்க ஒரு சைடு, இன்னொரு சைடு வீக்லி 2 வீடியோ போட்டு விடுவீங்க. இந்த வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு வாட்ச் டைமு இவனுங்க சொல்கிற இந்த கணக்கு வழக்கு இந்த போட்டிக்குள்ளேயே நீங்கள் வரமாட்டீங்க. வாரம் 2 வீடியோ போட்டுகிட்டே இருப்பீங்க. அது ஒரு நாளைக்கு அதுலேருந்து வர்றவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க, அதுலேருந்து வர்ற ஏர்னிங்கிறது வரப்போகுது. அதாவது இதைத்தான் நம்ம பண்ணணுமே ஒழிய வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு வாட்ச் டைம் இதை நோக்கி போனோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா 100 யூடியூபர்ஸை மானிட்டைஸ் பண்ணணும், அது மட்டும்தான் என்னுடைய கோல். நான் வந்து இங்கே வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸு வாட்ச் டைமு இல்லை பேட் கமெண்ட்டு இதை பற்றி பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த மெயின் கோலை வந்து ரீச் பண்ண முடியாது. ஓகேங்க,
இப்போ சில பேர் டயலமாவில் இருப்பாங்க, இவங்களுடைய கோச்சிங் போகலாமா வேணாமான்னு. அவங்களுக்கு நீங்கள் ஃபைனல் வேர்ட்ஸாக என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு வந்து அதாவது நீங்க ஒரு குறிப்பிட்ட கோல் வச்சுக்கிட்டு நீங்க இதை நோக்கி பயணப்படுறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து யூடியூப அதுக்கு ஒரு இதுவா யூஸ் பண்ணலாம். யூடியூப்ல உங்களோட பிசினஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருந்துச்சு, உங்ககிட்ட ஒரு நல்ல கண்டென்ட் இருந்துச்சு, நீங்க கிளாஸஸ் வேற ஏதாவது சப்ஜெக்ட் சொல்லி தரீங்க, கிளாஸஸ் எடுக்கிறீங்க, இல்ல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம யூடியூபை வந்து ஒரு இதுவா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டூலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், யூடியூபரா நம்ம நிறைய கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், நம்மளோட கெரியரையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே யூடியூப் தேவைங்க. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யூடியூப்ன்றது தேவை. இல்லை ஒரு ஜாபில் இருக்கவங்க ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு யூடியூப்ன்றது தேவை. ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்கிட்டயே ஒன்றுக்கும் கேட்காம இவங்களே ஏதோ ஒரு சாரியை வாங்குறாங்களா அதை விற்று யூடியூப் மூலிமா ஏர்னிங் பண்ணலாம். இது மாதிரி எல்லாருக்குமே யூடியூப் தேவை. இப்போ ஒரு 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 பாடகர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய டேலண்ட்டை வந்து உலகத்துக்கு காட்ட யூடியூப் தேவை. ஸோ வந்து இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நீங்கள் வரல அப்படின்னா உங்களுடைய காம்படிட்டர் வர போகிறாங்க. ஆமாம், வந்து அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு எட்ஜு ஆயிரும், அவங்கள நீங்கள் தோக்கடிக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே வந்து ஆகணும். ஓகேங்க, இப்போ ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து கோச்சிங்கில் அந்த 2000 சப்ஸ்கிரைபர்ஸை விட்டுட்டு நீங்கள் வந்ததுக்கும், அதே மாதிரி இன்டர்வியூ கொடுத்ததுக்கும், அது மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, நெகட்டிவாக சொன்னாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நெகட்டிவான வீடியோஸ்லாம் போட்டாங்க, அப்பயும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஓகேங்க, இப்போ ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, அந்த 2000 சப்ஸ்கிரைபரை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த 2000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே நான் அதுல என்னதான் எஃபோர்ட் போட்டு நான் சொன்னாலுமே அது இந்த அளவுக்கு ரீச் கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தா அது இல்லதான். ஏன்னா இப்ப வந்து நான் சொல்றது நிறைய பேருக்கு அது ரீச் ஆகுது, அந்த வீடியோ வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறப்ப எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால நான் ஒரு சரியான இடத்தை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ரொம்ப தெளிவா இருக்கேன். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார். நிறைய பேர் அது பரவாயில்லைங்க. இப்போ நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், நீங்கள் கோச்சிங்கும் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இப்போ என்னன்னாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ போடுறீங்க, அதில் வந்து மெயில் ஐடி வந்து சொல்ல விட்டுறீங்க அப்படின்னு. இங்கே ஒரு மெயில் ஐடி இருக்கும், இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். பெய்டு கோச்சிங்கில் ஜாயின் பண்ணணுன்னா அதுக்கப்புறம் இது வந்து கிளாஸ் கிடையாதுங்க, ஒரு 10 பேர் உட்கார வச்சுட்டு அட் அ டைம் ஒரு டைமில் எடுக்கிறதுக்கு. அல்லது இது வந்து கோர்ஸ் கிடையாது, நீங்களே வீடியோ ஓப்பன் பண்ணி நீங்களே பார்க்கணும், யாரும் உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. இது வந்து பர்சனல் கோச்சிங். அதாவது இதை சொல்லுங்களேன் நீங்கள். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம வேற ஏதோ ஒரு கோச்சிங், ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி நம்ம ஒரு கோச்சிங் கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த டைம்ல நாம அதை லேர்ன் பண்ணிப்போம், என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் போனதில்லை, பட் சொல்றேன் அந்த மாதிரிதான். இப்ப நான் அந்த இப்ப என்கிட்டயே இப்ப ஒருத்தர் ஒரு கிளாஸ்க்கு வராரு அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்க முடியும்? கொஞ்சம் கிளாஸ் வராரு அப்படின்னா அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்க முடியாது. கொஞ்ச நாள் தொடர்ந்து அவங்களோட டிராவல் பண்ணாதான் நம்மளால நம்ம என்ன செய்யறோம் யூடியூப் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும், நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு கூட அதுல நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு பர்சனலா ஒரு கைடன்ஸ் இருக்கவும் தான் என்னால இவ்வளவு சீக்கிரம் என்னால அதை பண்ண முடிஞ்சது. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.